ஒரு ஊரில் ஒரு நெசவாளர் அவர் நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊருக்கு பார்ப்பதற்காக, அந்த நெசவு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்காக ஒரு நபர் போறார். அப்ப அந்த நெசவாளர் வீட்டில் இருக்கும்போது அவர் அந்த நெசவு இயந்திரத்தில் அவர் துணி, அந்த நூலை போட்டு துணி நெய்து கொண்டிருக்கிறார். இந்த நபர் பார்க்கிறதான சூழ்நிலையில இவர் பார்க்கும்போது ஏதோ சரியில்லை, நல்லா இல்லையே, இவருக்கு வேலை தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனா இவர் செய்யறது சரியில்லையேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிட்டே இருக்காரு. அந்த நெசவாளர் அந்த துணியை நெசவு பண்ணிக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே இவருக்கு ஆவல் பொங்கலை, நம்ம கேட்டுடுவோம் அவள்கிட்டன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா எனக்கு என்னமோ சரியா படலை, நீங்க சரியா துணி நெய்கிறீங்களான்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ ஒரு டிசைன்லாம் ரொம்ப அலங்கோலமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முழுவதுமாக முடித்து விட்டு அந்த துணியை எடுத்து அவர் என்ன பண்றாரு, அப்படியே திருப்பி காட்டுறாராம். திருப்பி காட்டும்போது எந்த ஆளுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த துணி அலங்கோலமாய் காணப்பட்டதோ, இப்ப பார்க்கும்போது அந்த டிசைன் ரொம்ப அற்புதமா, ரொம்ப வித்தியாசமா, அழகா வந்திருந்துச்சான். அப்ப அந்த நெசவாளரை பார்த்து அந்த நபர் சொல்றாரு, ஐயா எப்படி இந்த ஹாலிலியா டிசைனை பண்ணீங்க? நான் பார்க்கும்போது அது வித்தியாசமா இருந்தது, ஆனா நீங்க அதை திருப்பி காட்டும் போதோ அது அழகாய் காணப்படுகிறதே என்று சொல்லும் போது அந்த நெசவாளர் சொன்னாரா, இந்த டிசைன் என்னுடைய நினைவுல இருந்தது, இதை நான் நெய்யும் போது என்னுடைய நினைவிலே இருக்கிறதான அந்த டிசைனை நான் யோசித்து இது இப்படியாக தான் வர வேண்டும் என்று சொல்லி நான் நெய்து கொண்டிருந்தேன், நான் நினைத்தது போலவே அது வந்தது. நீங்க அதை தலைகீழா பார்த்ததுனால அது உங்களுக்கு என்ன தெரியல, அந்த டிசைன் அழகா தெரியல, அது அலங்கோலமாய் தெரிந்தது. இப்பொழுது அது எப்படி அது சரியான விதத்துல சரியான கோணத்துல உங்களுக்கு காட்டும் போது அது அழகாய் தெரிகிறது என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை நினைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய நினைவிலே வைத்திருக்கிறார். அவர் நடத்துகிறதான பாதைகள் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு இது சரியில்லையே, இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அமிழ்த்துகிறதாய் காணப்படுகிறது, நிலைமைகள் மாறி நிற்கிறது என்று சொல்லி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தெரியலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய நினைவிலே எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படியே நம்மை வணங்குகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்மை உருவாக்குகிறவராயிருக்கிறார். அது முடிவிலே விளங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை, சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை பார்க்கும்போது ஏன் என்கிறதான கேள்விகள் நமக்கு ஏற்படும். ஆனால் தேவன் அதிலே நமக்கு ஜெயத்தை தரும்போது ஆண்டவர் உண்மையாகவே என்னை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்ல தோணும். பிரைஸ் தி லார்ட். அவரை ஆராதிக்கிறதான இருதயம் நமக்கு வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய நினைவிலே வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை பல சூழ்நிலைகளிலே மறந்து போவார்கள். நமக்கு நன்மை செய்கிறவர்கள், நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் சில நிலைமைகளிலே நம்மை மறந்து விடுவார்கள். ஏன், நம்முடைய சொந்த குடும்பத்தாரே கூட சில நேரங்களிலே நம்மை மறந்து போய் விடுகிறதான சூழ்நிலைகள் காணப்படும். ஆனால் வேதாகமம் நமக்கு தருகிறதான மிகப்பெரியதான ஆறுதல் என்னவென்றால் உலகமே நம்மை மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 40வது அதிகாரம் 40வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். 40வது சங்கீதம் 17வது வசனம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேலே நினைவாயிருக்கிறார். போதும். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில உடைந்த ஆத்மாவோடு கூட சோதனைகளின் நடுவிலே பாடினதான இந்த சங்கீதம் தான் இந்த 40வது சங்கீதம். இந்த 40வது சங்கீதம் அந்த கடைசி வார்த்தையில அவர் எப்படியாக சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேலே நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா அவன் ராஜாவாய் இருந்த போதிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறதான ஒரு அனுபவம். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன். தேசங்களுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக அவன் பெரியவனாய் காணப்பட்டார், ராஜாவாய் காணப்பட்டார், அவனுக்கு கீழ்ப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் அவன் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். எப்படி? உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, நீர் என் மேல எப்படி இருக்கிறீர்? ஹல்லேலூயா. நினைவாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே இந்த வேண்டுதலை வைக்கிறான். அவன்
ஆமென் விசுவாசிக்கிறதான ஒரு காரியம் தான் என்ன, கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு கூட இருக்கிறோமா? ஆண்டவரே என் மேலே எப்பொழுதும் நீங்க நினைவாய் இருக்கிறீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் உள்ளங்கையிலே வரைந்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை நினைந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஹalleluya 3 விதமான நிலைமைகளிலே, சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மேலே நினைவாய் இருக்கிறார் என்பதை ஒரு சில காரியங்களை நாம் ஆமென் ஹalleluya வாசித்து, வசனங்களை வாசித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது காரியம் ஆமென் ஏசாயா 49வது அதிகாரம் 15 16வது வசனங்கள். ஏசாயா 49வது அதிகாரம் 15 16 வசனங்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. ஹalleluya. முதலாவது காரியம், தனிமையிலே மற்றும் மறக்கப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மேலே நினைவாய் இருக்கிறார். ஹalleluya. தனிமையின் பாதையிலே இல்லை மறந்து போன அவன் சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மேலே நினைவாய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஹalleluya. நாம் பல நேரங்களிலே மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்டு தனிமையின் பாதையிலே நடக்கும் போது என்னை நினைக்க யாருமே இல்லையே என்று சொல்லி ஏங்குகிறதான சூழ்நிலைகள் ஆமென் உண்டு. அதனாலே நீங்களும் நானும் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் மனிதர்கள் நம்மை தூக்கி இறைகிறதான இடத்திலே தேவன் நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் மறந்து போகாதவர். அதனாலதான் இங்க வார்த்தை சொல்லுகிறது, ஆமென் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை ஆமென் அவள் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஹalleluya. நான் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த 6 மாதம் அளவு தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார். ஆமென் ஹalleluya. இன்னும் ஆமென் ஆண்டவர் ஆமென் வரப்போகிற நாட்களிலும் அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த போகிறவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. ஹalleluya. ஆமென். ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. நாம் நேசிக்கிறவர்கள் மறந்து போகலாம். ஆமென். நாம் விரும்புகிறவர்கள் மறந்து போகலாம். ஆமென் ஹalleluya. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஆமென் ஹalleluya காரியங்களிலே சிலர் நம்மை மறந்து போகலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் நம்மை மறக்காதவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்மை தூக்கி எறிகிறதான இடத்திலே தான் நம்மை ஆச்சரியமாய் தேவன் நினைக்க பண்ணுகிறார். ஹalleluya. அதனாலதான் ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ நிலைமைகள், எத்தனையோ ஆமென் பிரச்சனைகள், ஆமென் இவற்றின் மத்தியிலே ஆமென் என்னை நினைக்க யாருண்டு, ஆமென் என் சூழ்நிலைகளை மாற்ற யாருண்டு என்று சொல்லி ஆமென் நினைத்ததான நேரங்களிலே ஆண்டவர் நம்மை மறக்காமல் நம்மை ஆமென் ஹalleluya நினைந்தவராய் இருக்கிறார். ஆமென் நமக்கு உதவி செய்தவராய் இருந்தார். ஆமென். அதனாலதான் அந்த பக்தர் சொல்ற, ஆண்டவரே உமக்கு ஈடா நான் என்ன கொடுப்பேன், உமக்கு ஈடாய் நான் என்ன கொடுக்க முடியும்? தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே உம்முடைய ஆமென் ஹalleluya நான் வழி நடத்துதலுக்கு அன்புக்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு ஆமென் என் வாழ்நாள் முழுவதும் ஜீவிப்பேன். ஹalleluya. ஆமென். இந்த உலகத்திலே வாழ்கிறதான காலங்கள் முழுக்க ஆமென் ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்பை நான் பாராட்டி, அப்படி என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முன்பதாக ஆமென் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துகிறதான காரியம், ஆமென் என்னை ரட்சித்த தேவனை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், எனக்கு ஜீவன் தந்த தேவனை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அழிந்து போகிறதான ஒரு கூட்டம் ஆமென் ஹalleluya இந்த உலகத்திலே காணப்படுகிறது, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது. அப்படி இருக்கிறதான சூழ்நிலைகளிலே என்னை ரட்சித்த அழிவிலிருந்து மீட்டுக் கொண்ட என் தேவனை அவர்களுக்கும் பறைசாற்ற வேண்டும் என்கிறதான ஆமென் ஹalleluya அந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. அப்ப யார் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. ஹalleluya. யார் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஆமென் ஹalleluya. சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம யோசித்து பார்ப்போம்னு சொன்னா, தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே குழிக்குள்ள தள்ளப்பட்டதான யோசேப்பு, எகிப்திலே ஆமென் அடிமையாக விற்கப்பட்டதான யோசேப்பு, செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டதான ஆமென் அந்த யோசேப்பு அந்த சிறையிலே இருக்கும்போது பானபாத்திரக்காரனுக்கு சொல்றா, ஆமென் நாளைய ராஜா உன்னை நாளைக்கு விடுவிப்பாரு, நீ அவர் கேட்ட போனா என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ, என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ,
இவன் நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கா சிறையில, பான பாத்திரக்காரன் விடுதலை ஆன பிறகு ஆமீன் அவன் ராஜாவின் இடத்துல மறுபடியும் போவான். ஆமீன் ஹalleluya. ராஜாவை சந்திக்கும் போது யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்னை ஆமீன் எனக்கு ஆமீன் ஹalleluya தரிசனம் சொன்னான், என் சொப்பனத்துக்கு அவன் ஆமீன் ஹalleluya விடைய சொன்னான் அப்படின்னு சொல்லி ஆமீன் என்னை விடுவிப்பான்னு சொல்லி பான பாத்திரக்காரன் மேல யோசேப்பினுடைய நம்பிக்கை இருந்தது. நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்துல நாம் அப்படியாக தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம். 43:20 பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இவன் ஆமீன் ஹalleluya பானபாத்திரக்காரனின் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். யோசேப்பு ஆமீன் நீ ராஜாவின் இடத்துல பார்வோன் இடத்துல போகும்போது ஆமீன் ஹalleluya என்னை நினைந்துக்கோ, ஆமீன் என்னை பத்தி சொல்லு, ஆமீன் இந்த சிறையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர அப்படின்னு சொல்லி பான பாத்திரக்காரன்ட்ட சொன்னான். ஆனா பான பாத்திரக்காரனின் தலைவனோ யோசேப்பை மறந்தே போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அவனை நினைக்காம ஆமீன் மறந்தே போயிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமீன் ஹalleluya அந்த பான பாத்திரக்காரன் யோசேப்பை மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. ஆமீன் அந்த பான பாத்திரக்காரன் ஆமீன் யோசேப்பினுடைய நினைவை அவனுடைய உள்ளத்திலே வைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோ யோசேப்பின் நினைவாய் இருந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹalleluya. பான பாத்திரக்காரன் வந்தான் போனா, ஆமீன் ஹalleluya மற்றவர்கள் வந்தார்கள் போனார்கள், ஆனால் கர்த்தர் சதா காலமும் அவனோட கூட இருந்தார். உங்க வாழ்க்கையில யாரு வராங்களோ போறாங்களோ கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya கர்த்தர் உங்களோட கூட இருந்தா ஆமீன் இவன் நினைச்சா ஆமீன் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தா போதும்னு, ஆனா கர்த்தர் நினைத்தார் எகிப்தின் அதிபதியாவே மாத்தினார். ஹalleluya. அவருடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாய் சில சூழ்நிலைகளிலே ஆமீன் ஹalleluya ஆண்டவர் என்ன நினைக்கல, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, நான் காலமாய் ஜெபித்துட்டு இருக்கேன், கண்ணீரோடு ஜெபித்துட்டு இருக்கேன், ஆமீன் ஹalleluya போராடி ஜெபிக்கிறேன், உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் ஆமீன் கலங்கி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், நம்மை பற்றி நினைந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட காலம் வரும், அன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் வைத்ததான தரிசனம் நிறைவேறும். அது வரைக்கும் மனிதர்கள் நம்ம ஏசலாம், மனிதர்கள் நம்மை நிந்திக்கலாம், நம்மை அவமானப்படுத்தலாம், வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது என்று சொல்லி ஆமீன் நம்ம ஏளன செய்யலாம். ஆனா கர்த்தர் நினைத்த நாளிலே நீங்களும் நானும் உயரும் போது எந்த மனிதன் நிந்தித்தானோ அவன் வார்த்தையினாலே தேவன் நம்மை புகழ பண்ணுவார். எந்த மனிதன் நம்மை ஆமீன் ஹalleluya அவமானப்படுத்தினானோ அவன் கண்களுக்கு முன்பதாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆமீன் நம்முடைய தேவனை மறந்து போக கூடாது. நீங்கள் மறந்தாலும் அவர் நம்மை மறக்காதவர், அவர் நம்மை மறக்காதவர். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஆமீன் நடந்தது. நீங்கள் மனிதர்களாலே மறக்கப்பட்டு போகலாம், நீங்கள் அவர்களுக்காக செய்த நன்மைகள் ஆமீன் அவர்களாலே மறந்து போகலாம், ஆனால் உங்கள் தாயின் கருவிலே உங்களை உருவாக்கினவர் ஆமீன் கடைசி வரை உங்களை மறக்காதவராய் இருக்கிறார். தாயின் கருவிலே வேதம் அப்படிதான் சொல்லுது, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை தெரிந்து கொண்டு உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் கடைசி வரை கைவிட மாட்டார். ஆமீன் அதே ஆமீன் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு, ஆமீன் முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், முதிர் வயதிலும் உன்னை ஏந்துவேன், உன்னை என்ன பண்ணுவேன் சுமப்பேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களில் அநேக இடங்களிலே ஆமீன் முதிர் வயதாயினா ஆமீன் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ எவ்வளவு முதிர் வயதானாலும் நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு பிள்ளை, நான் உன்னை தூக்குவேன், ஆமீன் உன்னை ஏந்துவேன் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுமப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 27:10 வசனத்துல நான் வாசிக்கும் போது ஆமீன் நாளிலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். ஆமீன் சங்கீதம் 27 சங்கீதம் 10 வசனம், என் தகப்பனும் என்னை தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹalleluya. எவ்வளவு பெரிய நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. ஆமென். என்னை பெற்றெடுத்த தாய், என்னை வளர்த்தெடுத்த தகப்பன், இவர்கள் என்னை மறந்து போனாலோ என்னை மறக்காதவர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு ஆமென் ஹalleluya யாக்கோபு மறந்து போனாலோ, ஆமென் சகோதரர்கள் மறந்து போனாலோ, ஆமென் ஹalleluya மறக்காத தேவன் அவனோடு கூட இருந்தார். எதற்காக தாயின் கருவிலே உருவாக்கினாரோ, எதற்காக பிரித்தெடுத்தாரோ அந்த சித்தம் நிறைவேறும் வரை அவனோடு கூட
இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது, ஆமென், போராட்டங்கள் வரும்போது நீங்கள் இந்த தேவனை மறந்து விடுகிறோம். சில நேரங்களில் இந்த தேவனை நீங்களும் நானும் மறந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆமென், நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்பது எனக்கு தெரியும். அவர் வல்லமையுள்ளவர், அவர் பராக்கிரமங்களை செய்கிறவர். ஆமென். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நினைத்தது ஆகும். ஆமென். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்டதான பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். எத்தனை வியாதிகள், எத்தனை விபத்துகள், போராட்டங்கள், ஆமென், ஹல்லேலூயா, பண கஷ்டங்கள், ஆமென், கடன் பாரங்கள், இவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்தினாரு. ஆமென். அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தனா, ஆமென், ஹல்லேலூயா, சூழ்நிலைகளில் அந்த தெய்வனை மறந்து போய் விடுகிறோம். அவர் யார் என்பதை, ஆமென், நீங்களும் நானும் மறந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவரே ஏன் என்று கேட்கிறதான சூழ்நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் அவர் ஒரு நாள் நம்மை மறக்காதவர். அதனாலதான் அந்த தாவீது சொல்றா, என் தாயும் என் தகப்பனோ என்னை கைவிட்டாலோ என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த உலகத்திலே, ஆமென், ஹல்லேலூயா, என்ன, ஆமென், ஹல்லேலூயா, யார் வந்தாலும் யார் போனாலும், யார் உதவி செய்தாலும் யார் உதவி செய்யாவிட்டாலோ, ஆமென், ஹல்லேலூயா, எனக்காக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கடைசி வரியந்த என்னை தாங்குவார், கடைசி வரியந்த என்னை தேந்துவார். அப்ப முதலாவது காரியம், ஆமென், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், தனிமையிலே மற்றும் மறக்கப்பட்டதான சூழ்நிலையில கர்த்தர் நம்மை மறக்காதவராய் நம்மை நினைவிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், வனாந்திரமான மற்றும் நெருக்கடியான பாதைகளிலே கர்த்தர் நம்மை நினைவாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வனாந்திரமான மற்றும் நெருக்கடியான பாதைகளிலே கர்த்தர் நம்மேலே நினைவாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் ஒரே மாதிரி சுகமாக ஆமென் இருக்க போவதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், சாலையில போனீங்கன்னு சொன்னா அந்த சாலை எப்பொழுதுமே நேராக போகாது. சில இடங்களில் என்ன பண்ணும், வளையும். சில நேரங்களில பள்ளமாக இறங்கும், சில நேரங்களில மேடாக ஏறும். இப்படி ஆமென் அந்த சாலையில போனால் மாத்திரம்தான் ஆமென் நீங்களும் நானும் போய் சேருகிற இடத்துக்கு போய் சேர முடியும். இல்ல நான் இந்த பள்ளத்துல இறங்கி போக மாட்டேன், இல்ல இது ரொம்ப மேடா இருக்கு, இதுல நான் காரை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லுவோம்னு சொன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாம என்ன பண்ண மாட்டோம், கடைசி வரை போக மாட்டோம். நம்ம இருக்கிறதான பாதையை தான் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர ஆமென் ஹல்லேலூயா போய் சேர வேண்டும் என்று நினைக்கவே மாட்டோம். ஆனால் ஆமென் நீங்களும் நானும் இந்த ஆமென் ஹல்லேலூயா வனாந்திரமான பாதையிலே ஆமென் நடத்துகிறவரை நினைத்தோம் என்று சொன்னால் ஆமென் ஹல்லேலூயா அவர் நம்ம என்ன பண்ணுவார்னா இந்த வனாந்திர பாதையிலே நெருக்கடியான சூழ்நிலைகளிலே கண்ணீரின் பாதையிலே அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பாதைகளை பார்க்க கூடாது, நடத்துகிறவரை பார்க்கணும். அவன் சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, அதிலே ஜெயத்தை தருகிறவரை பார்க்கணும். ஆமென் ஹல்லேலூயா. அவரை பார்த்தோம்னு சொன்னா அவன் போய் சேருகிற இடத்திற்கு அவன் கண்டிப்பாக போய் சேருவான். நீங்களும் நானும் போய் சேருகிற இடம் ஒன்று உண்டு, என்னது, பரலோக வாசல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பரலோக வீட்டில் ஆமென் நம்ம பாடணும்ல, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், ஆமென் எனக்கு அருமையானவளே அந்த தாகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆராதனை நேரத்தில் மாத்திரமல்ல, ஆராதனை நடத்தும் போது ஆமென் ஹல்லேலூயா அவர்கள் பாடும்போது ஆமா அந்த இயேசுவை நான் பார்க்கணுமே என்று அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, ஆமென் ஒவ்வொரு நொடியும் ஆமென் ஹல்லேலூயா அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். இந்த நிமிடத்தில் இந்த நொடியிலே நான் மரித்தேன் என்று சொன்னால் நான் அந்த இயேசுவை பார்ப்பேனா என்கிறதான ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்குதா? என்னுடைய வாழ்க்கை ஆமென் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறதா? ஆமென் ஹல்லேலூயா அவருக்கு முன்பதாக ஆமென் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் அந்த இன்ப இயேசு ராஜாவை நீங்களும் நானும் தரிசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆமென் அவருடைய சிந்தையாய் ஆமென் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை நடத்துங்க, என்னை பரிசுத்தமாய் நடத்துங்க. ஆமென் ஹல்லேலூயா. உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆமென் நீர் என்னோடு கூட இருந்து என்னை
நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை நீங்களும் நானும் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த சிந்தை எப்பொழுதும் இருக்கணும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அந்த பாரம் எப்பொழுது இருக்கணும். ஆமென். உங்களுக்கும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அவர் கண்டிப்பாக அந்த பரலோக வீட்டிலே நம்மை வாசம் செய்ய வைப்பார். ஹalleluya. அது அப்ப அந்த நிச்சயம் இருக்கும்போது அதை கெட்டியா பிடித்துக் கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, ஆமென், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு கிடைத்து விட்டது என்று சொல்லி அதை ஆமென் அலட்சியமாய் எண்ணாமல், அல்லல் தட்டாமல், ஆமென், தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தினந்தோறும் நீங்களும் நானும் ஆமென் நம்மை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைகிறவர்களாய், ஆண்டவரே ஆமென் இன்னைக்கு ஏதாவது ஆமென் உமக்கு பிரியமில்லாத செய்திருப்பேன் என்று சொன்னார் என்ன மன்னியும் என்று சொல்லி நீங்களும் நானும் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நெருக்கடியான ஆமென் வனாந்திரமான பாதையிலே ஆமென் அநேக சூழ்நிலைகளே கண்ணீரின் மத்தியிலே நீங்களும் நானும் கடக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே ஆமென் எலியாவை போல சோர்ந்து போய் இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது ஆமென் ஹalleluya என்று சொல்லி ஆமென் நாம் நினைக்கிறதான நேரத்திலே கர்த்தர் நம்ம மேலே நினைவாயிருந்து பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. எலியா அப்படிதான் ஆமென் உலக மனுஷிக்காக பயந்து ஆமென் சூரச் செடியின் கீழே போய் ஒளிந்து கிடந்தார். ஆமென் உலகத்தில் உள்ள மனுஷிக்காக ஆமென் ஐயோ ஆமென் ஹalleluya தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாலே அவள் என்னையும் கொன்று போடுவாள் என்று சொல்லி சூரை செடியின் கீழே பலனற்றவனாய் கிடந்ததான எலியாவை ஆமென் ஆண்டவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆமென் நீங்களும் நானும் சில சூழ்நிலைகளினாலே பலனற்று கிடப்போம் என்று சொன்னால், ஆமென் சில ஆமென் நிலைமைகளினாலே ஆமென் சில ஆமென் தேவைகளினாலே பலனற்று கிடப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆமென் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் ஓட வேண்டிய தூரம் அநேகம். நீங்கள் பலனற்று போய் ஆமென் பிசாசுனுடைய வஞ்சனையிலே விழுந்து போக கூடாது. பிசாசனுடைய வஞ்சனையில விழுந்து போக கூடாது. இதோடு உங்க வாழ்க்கை முடியல, இன்னும் நடத்த வேண்டியவர் இன்னும் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார். ஹalleluya. ஆமென். அவருடைய கரத்திலே நீங்களும் நானும் இருக்கும்போது அவர் அற்புதமாய் புதிய பலனினாலே நிரப்பி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நாம் வாசித்த இந்த ஆமென் ஹalleluya வேத பகுதியில ஆமென் ஆகார் ஆமென் துரத்தப்பட்டவளாய் வனாந்திரத்திலே போய் ஆமென் அலைந்து திரிகிறதான சூழ்நிலை. ஆமென் ஹalleluya. வனாந்திரத்திலே அடைக்கலமற்று தன் பிள்ளைக்கு குடிக்க தண்ணீரோ ஆமென் கூட இல்லாமல் ஆமென் பிள்ளை சாவதை ஆமென் ஹalleluya பொறுக்க மாட்டாமல் ஓடி போய் ஆமென் ஹalleluya பார்க்கிறதான நிலைமை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்திலே திக்கற்ற சூழ்நிலையில இருந்ததான ஆகாரை என் கர்த்தர் நினைத்தார். ஹalleluya. அவன் தான் மிகவும் நேசித்ததான ஆபிரகாம் அவன் அனுப்பிவிட்டதான இக்கட்டான சூழ்நிலை ஒரு பக்கம், இன்னொன்னு பிள்ளை ஆமென் சாக கடக்கிறதான ஆமென் நிலைமை ஒரு பக்கம். இப்படிப்பட்டதான ஆமென் சூழ்நிலைகள் இருக்க ஆமென் ஹalleluya என்ன செய்ய போகிற ஆமென் ஹalleluya நேசித்த கணவனும் இல்ல, ஆமென் ஹalleluya நான் நேசிக்கிறதான பிள்ளையும் ஆமென் ஹalleluya மரிக்க கிடக்கிறான், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி நின்றவளாய் ஆமென் கதறினதான சூழ்நிலைகளை என் தேவன் அவளை பார்த்தார், அவளை நினைந்து அருளினார். ஹalleluya. ஆகார் தனித்து விடப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? அது ஆகார் அல்ல, அது சாராளுடைய ஆமென் ஹalleluya காரியம். சாராள் தேவ திட்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவளாய் அவன் தன்னுடைய சுய திட்டத்தை அவள் செயல்படுத்தினாள். ஆமென். தேவன் சொன்னார் ஆமென் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி பூமியின் ஆமென் ஹalleluya மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆமென் ஹalleluya பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் இந்த சாராள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு காத்திருக்கவில்லை. சில நேரங்களிலே ஆண்டவருடைய திட்டத்திற்கு நீங்களும் நானும் காத்திருக்காமல் அவசரமா முடிவெடுக்கும் போது ஆமென் அது நிலைமைகளை மாற்றி போடுகிறதா இருக்கிறது. அது நிலைமைகளை மாற்றி போடுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ திட்டத்தை மறந்து தங்களுடைய சுய திட்டத்தை தேடி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் நமக்காக ஒரு அருமையான ஒரு அழகான திட்டத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் என்னைக்கு ஆமென் அவர் உங்களை உற்பவித்தாரோ அன்றை முதற்கொண்டு ஆமென் ஒரு அழகான திட்டமிடுதலினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் அழகாக ஒரு போதகர் இப்படியாக சொன்னார், somebody search their relationship in schools, ஆமென் hallelujah, their amen colleges and their office, but God, people of God, amen search future amen relationship in God's presence. ஆமென் அல்ல சில தங்களுடைய ஆமென் எதிர்கால திட்டங்களை ஆமென் பிரைஸ்ல எதிர்கால ஆமென் பிரைஸ்ல அல்ல முடிவுகளை ஆமென் ரிலேஷன்ஷிப் ஸ்கூல்ல தேடுறாங்க, ஆமென் காலேஜ்ல தேடுறாங்க, ஆபீஸ்ல தேடுறாங்க. ஆனால் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளோ ஆமென் தேவனுடைய சமூகத்திலே தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், ஆமென் நீர் என்னை நடத்துங்க, ஆமென் ஹalleluya நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஆமென் எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். சாராளுக்கு அந்த தேவ திட்டம் கிடைத்த போதிலோ அவள் தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றினாள். தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றினாள். அதனால நடந்த காரியம் என்ன? ஆமென் ஹalleluya ஈசாக்கு பிறந்த போதோ ஆகாரை துரத்தி விட வேண்டும் என்கிறதான எண்ணத்துல ஆமென் ஹalleluya ஆபிரகாம்கிட்ட போய் சொன்னா, ஆபிரகாம் தேவன்கிட்ட கேட்கிறாரு, தேவன் சொல்றாரு அவளை அனுப்பிவிடு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகாரை ஆபிரகாம் மறந்து போனான். ஆனால் அனுப்பினதான தேவன், அனுப்ப சொன்னதான தேவன் ஆகாரோடு கூட பின்னாடி போனார். ஹalleluya. ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் மறக்காதவர். நம்முடைய சுய திட்டம் அல்ல, தேவ திட்டம் நம்ம மேல செயல்பட வேண்டும். தேவ திட்டம் ஆமென் நம்மையில செய்யப்பட வேண்டும். ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்களும் நானும் தேவ திட்டத்துக்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த ஆமென் ஹalleluya பாதையிலே போகும்போது தேவன் அற்புதமாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நான் ஆமென் கடந்த வாரத்திலே சொன்னது போல ஆமென் அம்னோனுக்கு ஆமென் ஹalleluya நண்பனாய் இருக்கிற அந்த யோசேப்பை போல நீங்களும் நானும் இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல ஆமென் ஹalleluya நண்பனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென் உங்கள் பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ ஆமென் உங்க நண்பர்களுக்கு நீங்கள் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை அவர்கள் ஆமென் கெட்ட காரியங்கள் செய்யும் போது அதற்கு எதிர்த்து நின்று ஆமென் ஹalleluya அதை ஆமென் சொல்லுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. என கர்த்தர் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் நம்ம நினைவாய் இருக்கிறார். ஒரு நாள் நாம் மறந்து போக கூடாது. சங்கீதம் 105 ஆமென் 42 ஆமென் வாசிக்கும் போது வாசிப்போம். 105வது சங்கீதம் 42வது வசனம். 105வது சங்கீதம் 42வது வசனம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடு தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணுகிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறவாத தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தையை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அதற்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்பதல்ல, அதற்காக காத்திருக்கிறதான அனுபவம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஹalleluya பொறுமையோடு காத்திருந்த ஆண்டவரே ஆமென் உன் வாக்குத்தத்தங்களை என் மேலே நினைவு கூறும் என்று சொல்லி ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுகிறதான ஆமென் சூழ்நிலை இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென் ஆபிரகாமின் மேலே இருந்ததான வாக்குத்தத்தம் ஆகாரையும் காப்பாற்ற பண்ணினது, ஆகாரின் பிள்ளையையும் காப்பாற்ற பண்ணினது. உங்கள் மேலே இருக்கிறதான வாக்குத்தத்தம் உங்கள் சந்ததிகளை பின்தொடர்கிறதா இருக்கிறது. ஹalleluya. உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் சந்ததியை பின்தொடர்கிறதா இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் ஆமென் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் பரிசுத்த சந்ததியா எண்ணப்பட வேண்டும். ஹalleluya. மற்றவர்களுக்கு முன்பதாக ஆமென் ஆண்டவரை பறைசாற்றுகிறதான ஆமென் சந்ததியா ஆமென் உங்களுடைய ஆமென் என்னுடைய சந்ததிகள் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பாரப்பட வேண்டும். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கலன்னா வேற யாரும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் சொல்லிக் கொடுக்கலனா வேற யாரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனங்களையும் வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆமென். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்க. உங்க கைகளிலே தேவன் ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கறீங்கன்னு ஆமென் ஹalleluya நீங்க யோசித்து பாருங்க. ஒரு கையில ஆமென் பால் இருக்குது, ஒரு கையில விஷம் இருக்கு. ஆமென் உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுப்பீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்விதமான நன்மைகளை செய்யும் போது உங்கள் பரமபிதா அதை காட்டிலும் மேலான பலன் அளிப்பார். அப்ப தேவன் உங்களை அழைத்தது என்ன தெரியும், எதற்கு தெரியுமா? ஆமென் ஆபிரகாம் ஆமென் ஹalleluya புறஜாதியா இருந்த போது அழைத்தார். அவருக்கு உரியவனாய் ஒரே ஒருவன் மாத்திரம்தான் வந்தான். அவன் சந்ததி கர்த்தருடைய சந்ததி என்னப்பட்டது.
ஒரே ஒருவன் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். அவனுடைய சந்ததிக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்களித்தார். ஒரே ஒரு மனிதன் தான் ஆமென் ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். ஆமென் அவனுடைய சந்ததியை தேவன் எடுத்து ஆமென் பயன்படுத்தினார் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களையும் உங்கள் சந்ததியும் தேவன் எடுத்து பயன்படுத்த ஆமென் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நீங்க தான் பொறுப்பாளிகளாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், வனாந்தரமான நெருக்கடியான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். முதல் காரியம் என்ன சொன்னேன்? தனிமையில பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா, தனிமையின் மத்தியில இருக்கும்போது அவன் தேவன் நம்மை நினைக்கிறார். மூன்றாவது காரியம் வாசிங்க 25வது சங்கீதம் 7வது வசனம். 25வது சங்கீதம் 7வது வசனம். நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைந்தருளும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், என் பிள்ளை ஜெபிக்கிற ஆமென் ஜெப வீரன் ஜெப வீராங்கனை, ஆமென் என் பிள்ளை எப்பொழுதும் என்னோடு ஆமென் தரித்திருந்து வேதத்தை வாசிக்கிறவன், என் பிள்ளை எனக்கு சாட்சியாக வாழுகிறவர், என் பிள்ளை ஆமென் ஹல்லேலூயா எனக்காக ஆமென் ஹல்லேலூயா தன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆமென் அப்படிதான் நினைவிலே வைத்துக் கொள்ளணுமே தவிர ஆமென் இங்க சொல்றாரு தாவீது ஆமென் ஹல்லேலூயா என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். நாம் ஒரு காலத்துல பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்தார், உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவினார், நீதிமானாய் நிறுத்தினார். ஆமென் ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென் கழுவப்பட்டு நீங்களும் நானும் ஆமென் அந்த பாவத்துக்கு பின்தொடரவே கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. நான் விட்டு போனேன் என்று சொன்ன பாவத்தை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? ஆமென் பிடிக்க ஆமென் ஹல்லேலூயா எடுக்க கூடாது. ஆமென் மத்தேயு 12வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க மத்தேயு 12வது அதிகாரத்துல ஆமென் ஹல்லேலூயா மனுஷகுமாரனுக்கு ஆமென் விரோதமாய் பேசப்படுகிறதான ஆமென் எந்த தூஷணம்னு ஒரு வார்த்தை வரும். ஆமென் 12வது அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 31வது வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஆராதித்தவர்கள், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆமென் ஹல்லேலூயா ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? பின்மாறி போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமென் உங்கள் மூலமாய் தேவ நாமம் ஆமென் ஹல்லேலூயா பிரசித்தமாகணுமே தவிர உங்கள் மூலமாய் தேவ நாமம் ஒரு நாளும் ஆமென் அது ஆமென் இகழப்படக்கூடாது. போறான் பாரு, சபைக்கு போறாரு, ஆமென் ஹல்லேலூயா கெட்ட ஆமென் வார்த்தைகளையும் பேசுறாரு. ஆமென் அப்படி சொன்னா ஆமென் உங்களையா ஆமென் அவர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவனை அவர்களை இகழுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் சுபாவம் மாற வேணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், அந்த பழைய சுபாவம் அவனுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் அது சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் மீட்டு கொண்டாரு. அதனால தான் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் உடைத்து ஆமென் ஹல்லேலூயா வலது பாரிசத்தில் இருந்ததான இயேசு ஆமென் இந்த உலகத்திலே ஆமென் ஹல்லேலூயா பிரவேசித்து ஆமென் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த நோக்கம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்துல ஆமென் பலி என்கிறதான ஒரு ஆமென் காரியம் கொடுக்கப்பட்டதுனால இவன் பலியிடுவான், பாவம் செய்வான், மறுபடியும் பலியிடுவான், பாவம் செய்வான், இதையே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு ஆமென் ஒரே பலியாய் கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டார். ஆமென் மறுபடியும் அந்த பாவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள வரக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. அந்த விபச்சார ஸ்திரீயை கொண்டு ஆமென் பிடித்து கொண்டு வந்த சூழ்நிலைகளில் ஆமென் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை அதுதான். ஆமென் ஹல்லேலூயா, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாத. தேவன் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டது அதற்காக தான். ஆமென் ஹல்லேலூயா. நீ பாவம் செய்தியா, அறிக்கையிட்டியா, நான் உன்னை மன்னிக்கிறேன், மறுபடியும் அதை திரும்ப செய்யாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். யோசிப்பது கடினமா இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் வந்தார் என்று சொன்னால், இல்லை இந்த நாளிலே நீங்களும் நானும் மரிப்போம் என்று சொன்னால், நம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோமா? அந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் போவோமா?
இயேசு ஆமென் இந்த சனத்திலே வருகிறார் என்று சொன்னார், நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களாய் போய்விடுவோமா? இவ்வளவு நாட்கள் ஆராதித்து ஒரு பயனும் இல்லையே, இவ்வளவு நாட்கள் துதித்து ஒரு பயனும் இல்லையே. எத்தனையோ பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருப்போம், ஆனால் சொன்னவர்கள் பரலோகம் போக நீங்களும் நானும் ஆமென் கைவிடப்பட்டால் ஆமென் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆமென் ஒரு நாளாவது இதை பார்த்து ஆமென் இதை பத்தி நம்ம சிந்தித்திருப்போமா? ஆமென் நான் கைவிடப்பட்டவனாய் போனால் ஆமென் என் நிலைமை என்னவாகும்? மற்றவர்களுக்காக ஆத்தும வாரத்தோடு ஜெபிக்கிற நீங்களும் நானும் ஆமென் ஆண்டவர் வருகையிலே கைவிடப்பட்டு போவோம் என்று சொன்னார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்னவாகும்? ஆமென் உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் ஆமென் நீங்களும் நானும் அதிகமாய் 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 உபத்திரப்படுகிறவர்களாய் இருப்போமே. கேட்டுக்கு போகிறதான வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது, எப்படி வேணாலும் போகலாம். ஆமென் நரகத்துக்கு போகிற வாசல்ல எந்த விதமான தடையும் இல்லை. ஆமென் நீ இப்படிதான் போகணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. நீங்க இப்படிதான் வாழணும்னு பாஸ்டர் சொல்ல மாட்டாரு. ஆமென் நீ எப்படி வேணா போகலாம். ஆமென் சில சபைகள் உண்டு, ஆமென் விசுவாசிகள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ வந்து காணிக்க போட்டா போதும், ஆமென் நாளைக்கு தசம்பாகம் கொடுத்தா போதும் என்கிறதான சபைகள் உண்டு. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கேட்டுக்கு போய்விடக் கூடாது, அழிவுக்கு போய்விடக்கூடாது. ஆமென் ஒவ்வொரு வாரமும் அதற்காக தான் ஆமென் உங்களை பலப்படுத்த ஆமென் நாளிலேயே ஆத்ம ஆமென் ஜீவியத்திலே முன்னேற ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைகள் மறுபடியும் உங்களை எச்சரித்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர்கள், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள், ஆமென் பிசாசுக்குரியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், இனி எந்த ரட்சிப்பை இழந்து போக கூடாது. ஒரு பெரிய பரிசை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய பரிசை இழந்து போவோன்னு சொன்னா உங்களை விட என்னை விட ஆமென் ஹல்லேலூயா துர்பாக்கியசாலி யாராய் இருக்க முடியும்? எவ்வளவு பேர் அறியாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஆண்டவரை தெரியாம மரித்து போகிறாங்க. கடந்த நாட்கள்ல வெனிசுலால ஒரு பெரிய நிலநடுக்க வந்து ஆமென் ஹல்லேலூயா எத்தனையோ பேர் ஆயிரங்கள் மரித்து போன சூழ்நிலைகள்ல இயேசுவை அறியாத எத்தனையோ பேர் மரித்து போயிருப்பார்களே. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைந்திருக்கிறாரு, உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை குறித்ததான அந்த மேன்மை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா? இன்னைக்கு ரட்சிப்பை அல்லல் தட்டுகிறதான சூழ்நிலைகள், ஜெபிக்க வாங்க பிரதர் இல்ல, ஆமென் ஹல்லேலூயா குடும்ப ஜெபம் பண்ண வாங்க, வர முடியாது, ஆமென் எனக்கு வேலைகள் இருக்குது, ஆமென் வேதத்தை வாசிக்க ஆமென் நேரங்கள் இல்லை, எனக்கு வேலைகள் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை அல்லல் தட்டுகிறதான அனுபவங்கள் ஆமென் விசுவாசத்தை இந்த கடைசி நாட்களிலே காண்பாரோ என்று வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தை இழந்து போகிறதான சூழ்நிலைகளே. பிலதெல்பியா பரிசுத்த சபையில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே முன்னேற வேண்டும், நீங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும். நீங்கள் இழந்து போகாத ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அது ஒரு நாளும் இழந்து போய்விடக்கூடாது. ஒரு மிகப்பெரியதான ஆமென் ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அப்ப உங்க பழைய வாழ்க்கைக்குள்ள போக கூடாது, அவர் உங்களை நினைந்தருளினார். அதனால தான் இங்க தாவீது சொல்ற, ஆண்டவரே என்னுடைய இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நீங்க நினைக்காதீங்க, உமது கிருபையின்படி ஆமென் ஹல்லேலூயா உமது தயவு நிமித்தம் என்னை நினைந்தருளுங்க. கிருபை என் மேலே இருக்கட்டும். ஆமென் தாழ்மையுள்ளவர்கள் மேலே தேவ கிருபை அதிகமாய் இறங்குகிறதா இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரங்களினால் தேவ கிருபை பெறுகிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினாலே நிறைய வேண்டும். ஆண்டவரே உங்க கிருபை வேணும். சில நேரங்களில் நாம நினைப்போம், எனக்கு இருக்கிற கிருபை போதும், எனக்கு இருக்கிற கிருபை போதும்னு சில நேரங்களில் நின்று விடுகிறவர்களா இருக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பு, அப்படியே கிருபையினாலே என்னை நிரப்புன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல ஆமென் ஹல்லேலூயா கிருபைகளை பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கணும், வரங்களை பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கணும். ஆமென் நம்முடைய சபையிலே வரங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் எந்த மனிதனுக்கும் நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவன் ஞானமாய் செயல்படுகிறதான வரங்கள் வேணும், சுகப்படுத்துகிறதான வரங்கள் வேணும். எல்லா நேரத்திலையும் பாஸ்டரை கூப்பிடக்கூடாது. வீட்டு பக்கத்துல யாருக்காக சுகவீனமா இருந்தா ஆமென் ஹல்லேலூயா நீங்க போய் அவர்களுக்கு ஜெபித்து அவர்கள் சுகமடைய வேண்டும்.
சுகமாக்குகிறதான வரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆமென் ஹல்லேலூயா சொல்லுகிறதான ஆமென் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆமென் தேசத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், அழிந்து போகிறவர்களுக்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்ப அவர்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண வேண்டும். பாஸ்டர் மாத்திரம் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டு கூட்டங்கள்ல வைங்க. ஆமென் நீங்க ஆமென் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. ஆமென் அவர்களுக்கு இயேசுவின் வார்த்தைகளை சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த கடமை இதுதான். ஆமென் பாஸ்டர் ஆமென் ஹல்லேலூயா விசேஷித்த அழைப்பு, போதக அழைப்பை பெற்றிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரே அழைப்பு இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் ஆமென் உலகம் எங்களும் சகல ஜாதிகளை சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். இந்த பெரிய உன்னதமான அழைப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நினைப்பது நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல. கர்த்தர் நம்மை நினைப்பது ஆமென் நான் எவ்வளவு ஆமென் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று பார்த்தல்ல. ஆமென் நான் பலவீனப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் நேரிடும் போது அவர் நம்மை நியாயம் தீர்க்கிற தேவனாக அல்ல, ஆமென் இரக்கமாய் நம்மை நினைக்கிறதான தகப்பனாய் ஆமென் ஹல்லேலூயா நம்மை நினைந்திருக்கிறார். யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செய்த பாவங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவரா இருந்தா நீங்களும் நானும் ஜீவனோடு இங்க இருந்திருப்போமா? நீங்களும் ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.